தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம் சார். அண்ணாவோடு நான் படிக்கவில்லை. அண்ணாவின் சிந்தனைகள் இன்னும் அதிமுகவில் பயணித்து கொண்டிருப்பதால் அவரை படித்துவிட்டுத்தான் வர வேண்டும், அண்ணாவை குறித்து பேச வேண்டும், அண்ணாவின் சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ அண்ணா சொன்னதில் நீங்கள் கேட்ட கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் தந்த பதிலை மொத்தமாக எடுத்து பார்த்தால், முதலில் இவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி என்ற கொள்கைக்கு மிகப்பெரிய வேட்டை வைத்த இயக்கம் எது என்று சொன்னால் திமுக. அதற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க செல்கிற போது அவருடைய துணைவியார் ராணி அம்மையார் அந்த விழாவில் பங்கேற்பதற்காக கிளம்பி ஆயத்தமாக நிற்கிறார். அப்போது அண்ணா நீ வர வேண்டாம், நான் மட்டும்தான் செல்ல போகிறேன் என்று சொன்னபோது கதவை திறந்துவிட்ட தம்பிமார்கள் அண்ணி விழாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. தம்பி, அன்றைக்கு அண்ணா சொன்னது கட்சி வேறு குடும்பம் வேறு. அவர் ஒரு இடத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார், கட்சி வேறு குடும்பம் வேறு. அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? சாதாரண சைக்கிள் ஓட்டுகிறவனும் விவசாயியும் என்றைக்கு இந்த முதலமைச்சர் பதவியில் அல்லது ஒரு கட்சி தலைவர் பதவியில் அமர்கிறானோ அதுதான் என்னுடைய கனவு நிறைவேறிய நாள் என்று சொன்னார். அதை கொண்டு வந்திருக்கிறது அதிமுக. அடுத்து ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார். இன்றைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலாவது ஒரு ஏழை எளிய மாணவன் மருத்துவ கல்வியை 5 பைசா செலவழிக்காமல் தன்னுடைய அறிவை மட்டும் கொண்டே பெற முடியும் என்கின்ற உத்தரவாதம் எந்த நாட்டிலாவது இருக்கிறதா சொல்லுங்க. அண்ணாவின் கொள்கைக்கு அப்படியே உயிர் கொடுத்தவர் எடப்பாடியார். இப்படி கொள்கைகளை நாங்கள் பிரிக்கவில்லை. ஏன் எடப்பாடியார் தலைவரா? அப்படி ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வேட்டி அணிந்தவன் முதல்வராக வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய கனவு, அண்ணாவனுடைய கனவு. அது எங்கே நிரூபணமாயிருக்கிறது? சரி, சமூக நீதியை பிறப்பதற்கு முன்னால் ஏன் பிறந்தது சார்? ஒரு கலெக்டர் தன்னுடைய உறவினர்கள் 160 பேருக்கு பணி வழங்கினார். அந்த ஒரு செயலில் இருந்துதான் சமூக நீதி பீரிட்டெழுந்தது. எப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் பதவியில் ஏற முடியும் என்று. அப்படி உருவான சமூக நீதியில் தாத்தா முதலமைச்சர், மகன் தன்னுடைய அப்பா முதலமைச்சர், அவருக்கு பிறந்த பேரன் துணை முதலமைச்சர், இன்னும் எனக்கு பிறக்கும் மகனும் திமுகவுக்கு வருவான் என்று சொல்கிறது அண்ணாவுடைய கொள்கையா? அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறாங்க. ஜனநாயக எம்ஜிஆர் மனைவி முதலமைச்சர், எம்ஜிஆருக்கு பிறகு தோழி ஜெயலலிதா முதலமைச்சர். சரி, அப்பா இந்த கூற்றிலேயே இன்னொன்னே வச்சுக்கிடுவோமே. ஜானகி அம்மையார் வந்தார். இந்த இயக்கம் என்ன சொன்னது? அம்மா, நாங்கள் வாரிசுகளை ஏற்று தலைவராக ஏற்பதில்லை, எங்களுக்கு கொள்கை வழி வாரிசுகள் தான். இந்த இயக்கத்திற்கு யார் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாரோ அவர்தான் முதலமைச்சர் என்று தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். உங்களை மாதிரி ஐயோ குடும்பத்துக்காரர்கள் வரலன்னா, ஒரே ஒரு நிமிஷம், குடும்பத்துக்காரர்கள் வரலன்னா இல்ல, குடும்பத்துக்காரர்கள் வரலன்னா கட்சி எங்கேயாவது உடஞ்சு போயிரும் பயப்படுகிற நீங்கள் கொள்கைவாதிகளா சார்? ஒரு போட்டி வந்து விட்டால் என் இயக்கம் உடைந்து விடும் என்று நொறுங்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் கொள்கைவாதிகளா சார்? என்ன சார் பெரிய அதிசயமா இருக்கு. இதுக்கு பேர் பகுத்து தெரிவா? ஐயோ, என் குடும்பத்தில் இருக்க ஆள் தான் வரணும், மத்தவங்க வந்தா கட்சி உடைஞ்சிரும். அண்ணா வருத்தப்படலையே சார்? தம்பி வா, தலைமை ஏற்கவா என்று தான் இருந்த காலத்தில் தனக்கு அடுத்திருந்தவரை தலைமையில் வந்து உட்கார் என்று சொன்ன அந்த கட்சி எங்க சார் போச்சு? கொள்கை இல்லையா அது? யார் அண்ணாவினுடைய கொள்கையை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறது? ஜானகி அம்மா வரும்போது இந்த கொள்கை எங்க போச்சு? அதுக்கு தான் வழக்கம் சொன்னேன் நானு. அதுக்கு தான் வழக்கம் சொன்னேன். முதலமைச்சர் ஆன பிறகும் அதற்கு தான் விளக்கம். அந்த விளக்கத்தை புத்தி வருமா? இல்ல, அதாவது நீங்க கேட்டீங்கல்ல, உங்களுக்கு வாரிசு இருந்தாலும் நீங்க தான் சொன்னீங்க எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல நீங்க. அப்ப மனைவி ஜானகி அம்மா வாரிசு இருங்க, அதான் சொல்றேன். அந்த இல்ல, அதுதான் சார். ஏன் நீங்க இல்ல, நீங்க பேசும்போது சில தரங்கட்ட வார்த்தைகளை கூட சொன்னீங்க. அப்பவும் நான் என்னுடைய நேரத்தில் பதிலளிக்கலாம் அமைதியா இருக்கேன். ஒரு வார்த்தை கூட குறுக்கிடல. நம்ம லைன் கிராஸ் பண்ணவே இல்ல இல்ல அப்போ இவர் குறுக்கிட கூடாதுல்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். டாஸ்மாக்ல சேல்ஸ்மேன் சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு மட்டமான வார்த்தை. நான் சொல்லட்டுமா? நான் 28,000 கோடி ரூபாய்க்கு விற்பனையான போது இளம் விதவைகள் என்று நீலி கண்ணீர் வடித்த அந்த பெண்மணி கனிமொழி எங்க இன்னைக்கு? சார் ஏங்க இல்ல, இன்னைக்கு 50,000 கோடிக்கு விற்கிற நீங்கள், அவங்க அண்ணா ஆட்சியில் 50,000 கோடிக்கு விற்கிறானே. அப்போ இல்ல, அப்ப என்ன செய்யணும்? அந்த மானம் இருப்பவர்கள்
இவர் சொல்லுவாங்க நீட்டை ரத்து செய்வதற்கு மானம் வேண்டும், ரோஷம் வேண்டும். அப்படி இருந்தால் இன்னைக்கு என்ன சார் செய்யணும்? பேட்டி கேட்கிற உங்களை போன்ற நெறியாளர்களை கண்டு பயந்து ஓடுகிற போது அண்ணாவின் சிந்தனை கூட சேர்ந்து ஓடுதில்ல. யாரிடம் இருக்கிறது அண்ணாயிசம்? எப்போவாவது மாநில உரிமை பத்தி கேட்டார, அதாவது தமிழ்நாட்டே தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா. அண்ணாவின் ஆட்சியிலே அவருக்கு பிறகு வழிவந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு கச்சத்தீவை தாரவார்க்கிற நிலப்பரப்பையை விட்டு கொடுத்த இயக்கம் திமுக. இதுல எங்க அண்ணாவோட சிந்தனை இருக்கு, கொள்கை இருக்கு? அடுத்து சாராயத்தை மடை திறந்து விட வேண்டாம் என்று கொடை விடித்துக் கொண்டு கருணாநிதியை சந்தித்து தயவு செய்து மதுக்கடைகளை திறக்காதீர்கள் என்று கெஞ்சிய போதும், காங்கிரஸை சேர்ந்தவர் கெஞ்சிய போதும், ஒரு நிமிஷம் இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க. நீங்க பேசுமா? நான் அப்படி எல்லாம் இல்ல அந்த கேள்வி எனக்கு வச்சிருக்காங்க, நான் உங்ககிட்ட எனக்கு அவரை கேட்க தெரியாதா? அவர் என்ன அமெரிக்கா அது விடுறாம பண்ணி சார். சரி அமைதியா இருங்க. அதாவது அப்போ அந்த திறந்து விட்டவர்கள் அதை தனியாரிடம் ஏலம் கொடுத்து திமுக கட்சிக்கே அந்த பணத்தை எப்படி கேபிள் டிவில போய் பணம் வந்து அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இல்லை, இந்த இப்படி ஒரு கடை தேவையா வேண்டுமா என்றால் அதிமுகவின் கொள்கை வேண்டாம், அப்படியே இது வேண்டும், மக்களுடைய நலன் ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள் அனைத்தும் அரசு கஜானாவுக்கு தான் வர வேண்டும் என்று ஏற்பாடு செய்தவர் புரட்சி தலைவர். அதுல எங்க இவர் சேல்ஸ்மேன் கொண்டு வந்து சரக்கு, அப்ப நான் சொல்ல காட்சி வித்தவன் என்ன செய்யணும்? காட்சி உள்ள கொண்டு வந்தவன் என்ன செய்யணும்? சரி, மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலும் இறந்தவர்கள் யார்? அதை சாராயத்தை விற்றவர்கள் யார் சார்? சாராயத்தை விற்றவர்கள் யார்? அதை அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த அரசு காவல்துறை இன்ஆக்ஷன் அண்ட் ஒமிஷனாக இருந்தது என்று அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்களே. சட்டம் ஒழுங்கு யாருகிட்ட இருக்கு? மோடி கிட்ட இருக்கா? இல்ல அமெரிக்க ஜனாதிபதி புஷ் கிட்ட, பழைய புஷ் கிட்ட இருக்கா? யார்கிட்ட சார் இருக்கு? மோடியை கேட்டு சொல்றேன். அதுதான் இப்ப சொன்னார்ல. அப்ப இப்படி இவர் நீங்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுக்கும் அண்ணன் சொன்ன பதில கோர்வையாக கோர்த்தீர்கள் என்றால் அண்ணாயிசம், அண்ணாவினுடைய கொள்கை எங்கே இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்னொன்று சொன்னார், உங்க கட்சியை கொண்டு பிஜேபி அடமானம் வச்சுட்டீங்க, காமன் மினிமம் பெரிய குற்றச்சாட்டா வச்சிருக்கார். வேற நீங்க அண்ணா முதல் முறையாக தேர்தலை சந்தித்த போது ராஜாஜியோடு கூட்டணி வைத்திருந்தாரா? அதற்கு முன்னாடி வரைக்கும் ராஜாஜியோடு எந்த வகையான கருத்தியல் கொள்கையியல் மோதலை கடைபிடித்திருந்தார்? பிஜேபியினுடைய தாய் கழகம் என்று சொல்லக்கூடிய சனசங்கத்தோடு அந்த தேர்தலில் அண்ணா ஏன் கூட்டணி வைத்திருந்தார்? ஏனென்றால் தேர்தல் கூட்டணி என்று வந்துவிட்டால் கொள்கைகளுக்கு இடமில்லை, தேர்தலில் வாக்குகள் தான் பிரதானம். அத்தகைய வாக்குகள் எப்படி மாற்றுமடத்தில் இருந்தாலும் அதை ஒருங்கிணைத்து வெற்றியை பெறுவதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமாக இருக்க முடியும் என்று மிக தெளிவாக அன்றைக்கு சொல்லி செய்து காட்டியவர். அந்த வழியில அவர் சொல்றாரு, கூட்டணியை அடகு வைக்கல சார். நீங்க 18 ஆண்டுகள் மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்த போதுதான் ஜிஎஸ்டி வந்தது, நீட் வந்தது, நீங்கள் கொண்டு வராத மக்கள் மீது திணிக்காத சட்டமே இல்லை. அண்ணா கொள்கை அது, அண்ணா கொள்கையா சார் இது? காளைகளை காட்சி பட்டியல் சேர்த்தல இருந்து ஜிஎஸ்டி கான்செப்ட்ல இருந்து இன்னைக்கு நீங்கள் குறை கூறுகிற அனைத்தும் நீங்கள் கொண்டு வந்ததானே, உங்க கூட்டணி கொண்டு வந்ததானே. சம்பந்தம் இல்ல, திமுக இதுக்கு சம்பந்தம் இல்லையா சார்? இது எதுவுமே எங்க சட்டத்துல இல்ல. ஆமா, நீட்டை காந்தி செல்வன் கொண்டு வந்து அதுக்கு வரைவு சட்டமாக்குவதற்கு எல்லா ஆயத்த பணிகள் எல்லாம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற சார். இதை கூட இந்த இது மாதிரி பின்வாங்குவது கூட அண்ணாவின் கொள்கை இல்லை சார். அண்ணா சொன்னால் ஆம் நான் செய்தேன், இதற்காக செய்தேன் என்று சொல்லக்கூடிய கட்சி உள்ளவர் அண்ணா. அதே மாதிரிதான் அதிமுக. ஏன் நீங்க இன்றைக்கு பிஜேபியோடு முரண்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? ஆளுநர் டீ குடிக்க கூப்பிட்டாரு, ஆளுநர் யாரும் கேட்கலன்னு வேற சொன்னார்ல. ஆளுநர் எந்திரிச்சு போகிற போது எடப்பாடியார் கேட்கணும்னு சொன்னார்ல. அதுல உங்களுக்கு புரிஞ்சதா ஒரு விஷயம்? அண்ணாவை காப்பாற்றக்கூடியவர் எடப்பாடியார் தான். நீங்களாவது கேட்டிருக்கலாமே, எங்கள் தலைவர் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இருந்தாலும் குறைவாக இருக்கிற நீங்கள் தான் அதை கேட்க வேண்டும் என்று தட்டி கழிக்கிறவர்கள் அண்ணாவின் தம்பிமார்களா? அண்ணாவின் கொள்கையை கடைபிடிப்பவர்களா? ஓடுனதை கேட்டா நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன செஞ்சீங்க? உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒண்ணு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் சார், ஒன்றே முடிச்சிடுறேன். இந்த ஆளுநர் எழுத்ததுனால சொல்றேன் சார். இதே அதிமுக ஆட்சியில ஆளுநர் 7.5% ஒப்புதல் தெரிவிக்காத போதும்
அந்த 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி. அதனால இந்த ஆளுநரை பார்த்து ஓடுறது, இந்த சட்டமன்றத்துல இருந்து ஓடுறதெல்லாம் திமுக யாரை கண்டும் எதற்காகவும் எப்போதும்